நேர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கூட்டணிகள்லையுமே ஒரு அன்சர்டினிட்டி, பதட்டம், இறுதி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு நாம பார்த்தா, தமிழகத்துல எதற்கும் கட்டுப்படாத, எதற்கும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம், இரண்டாவது நிலையில் சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம் என்கின்ற பெரியவர் ராமதாஸ் ஐயா. மூன்றாவதாக காங்கிரஸ் கட்சி தண்ணி காட்டும் நிலையில் திமுகவை வறுத்தெடுக்கிறதற்கு பின்னணியில் டெல்லி தலைவர்கள். இந்த 3 செய்தியும் நான் பேச போறேன். இன்னொரு செய்தி, மிகப்பெரிய சிக்கலில் அடிமட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமி மோசமான விளைவுகளை சந்திக்கும் நிலையில் என்டிஏ கூட்டணி. நான் முதல்ல தேமுதிகவை பத்தி பேசணும்னா, அவங்க 14 சீட்டு கேட்குறாங்க. ஒரு சீட்டுக்கு 10 கோடி வீதம் 140 கோடி கேட்குறாங்க. அது அல்லாமல் தனது தம்பி சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கேட்குறாங்க. இன்னும் சில கண்டிஷன்லாம் கேட்டாங்க. இதையெல்லாம் கண்டு வெகுண்டு எழுந்தது மத்திய தலைமை. போர்ட்போலியோ டெல்லியில பதவி வேணும் அப்படின்ட்டு தனது மகன் விஜய் பிரபாகரனுக்கு கேட்டதாகவும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் கேட்டதாகவும் என்டிஏ தரப்பு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. இந்த அம்மா இப்படித்தான் பேசுறாங்கன்னு. அது மட்டுமல்ல, ரெண்டாவது திமுக தரப்புல இறுதியாக 6+1 மட்டும் தருவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது எப்ப பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நாகர்கோவில் போய் மார்த்தாண்டத்திலிருந்து சிறு திருவென்றபுரத்துக்கு பிரேமலதா சென்றார். அங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க, அவர்களின் சார்பா திமுகவிலையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. நீனா நாகேந்திரனை சந்திச்சு சுதீஷுக்கு சில விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. கேஷ்லாம் ஓகே, அது ஏதோ கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ எடப்பாடி என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க இவ்வளவு சீட்டு 14 சீட்டு கொடுத்தா நாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னு கேள்வி எடப்பாடி கேட்கிறார். இதுக்கு இடையில திமுக மூவ் பண்றதுக்கு அவங்க குடும்பத்தினர் சிலர் ட்ரிவாண்ட்ரத்துல போய் இறங்கி மார்த்தாண்டத்திலிருந்து கார் மார்க்கமாக பிரேமலதா அங்கே சென்று ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர ஹோட்டல்ல தங்கியிருந்திருக்கிறாங்க. அங்க ரகசியமா முன்னமே வந்த திமுகவினுடைய குடும்பத்தினரும் பிரேமலதாவும் பேசினா 6+1 ஏதோ செலவுக்கு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த அம்மா அதையும் கேட்டுக்கொண்டு ஒரே நேரத்துல 2 பக்கமும் பேரம் பேசுறது, பாஜக தலைவர்களையும் பதட்டம், திமுக பக்கமும் பெரும் பதட்டம். மூன்றாவது ஒரு பதட்டம், கட்சியில உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் தொண்டர்களும் பதட்டம். ஏன்னா நேற்று திடீரென இந்த 2 பக்கமும் சரி வரல அப்படிங்கிறதுனால நேற்று 234 தொகுதிக்கும் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்துல போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப தேர்வுகள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் திருமதி பிரேமலதா ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் மிரட்டல். நான் தனிச்சு நிற்பேன். என்ன மிரட்டல் அவங்க விடுறதுக்கு காரணம்னா, தேர்ட் பிளேயரா இருக்கக்கூடிய விஜயின் மூலமாக கடும் போட்டி இருப்பதால் வெற்றி குறைவான மதிப்பீட்டில் நடக்கலாம். 5000, 3000, 10,000, 2000, 700, 800, 1000 வரலாம். இதையெல்லாம் கணக்கு போட்டு நாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க சொல்லக்கூடிய 1000 ஓட்டு இருக்குது தானே. இப்ப நாங்க ஜெயிக்க போறது இல்லை. ஆனா உனக்கு தேவை வெற்றிக்கான 1000 ஓட்டு, 3000 ஓட்டு, 200 ஓட்டு, 800 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டுலாம் எங்களுக்கு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் விருதுநகர்ல இருக்கு, திண்டிவனத்துல இருக்கு, ஈரோட்டில் இருக்கு, எல்லா இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம். அப்படி ஒரு 40 தொகுதி 30 தொகுதி எங்களுக்கு இருக்கிறனால எனக்கு பணத்தை கொடு, எனக்கு சீட்டு கொடு, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறதான் திருநெல்வேலியில் பேசினாங்க. எங்களால தனிச்சு நின்று கண்டஸ்ட் அலோன் நாங்க வெற்றி பெறாட்டாலும் உங்க வெற்றிக்கு நாங்க ஒரு கிரியா ஊக்கியா இருப்போம். புரியுதா உங்களுக்குறா? நாங்க ஒரு என்ரிச்மெண்ட் பவரா இருப்போம், செறிவூட்டுதலை செய்வோம். அதனால
நாங்க ஒரு கிரியா ஊக்கியா இருக்கனால எனக்கு பணத்தையும் சீட்டையும் கொடு, நீ மட்டும் நான் அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேட்டு தலை சுத்தி போயிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியும் திமுக கூட்டணியும் முதல்ல தூக்கி வச்சிரும். 2வது காங்கிரஸ் கட்சியுடைய ரகலை பெரிய ரகலை. கனிமொழி போய் 27 சீட்டு கொடுக்கலான்னு பேசியிருக்கிறாங்க முகமுகமாக. யார்கிட்ட? நம்முடைய ராகுல் காந்திட்ட. அவங்க 41 + 2 ராஜ்யசபா சீட்டு நான் ஏற்கனவே சொன்னதான். உள்ளாட்சியில ஒரு 20%. ஆனா கனிமொழி எவ்வளவு பேசினாலும் ராகுல் காந்தி விட்டு கொடுப்பதாக தெரியவில்லை என்ற செய்தி கீழே வந்துருச்சு. அநேகமாக ஒரு 30 தொகுதியை கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. யாரு? திமுகல. இதுக்கிடையில திமுக இந்த பேச்சுவார்த்தை ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துறாங்க. திமுகவுடைய நிலைமை அவ்வளவு நல்லா இல்லை. ஏன்னா 3வது பிளேயர் எங்க பேட் பண்ண போறார், எங்க செங்கலை உருவ போறாருன்னு தெரியாதுல்ல. அதனால திமுகவும் பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா தேமுதிகவும் போயிட்டு காங்கிரஸும் போயிட்டுன்னா திமுக நிலைமை கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. வெளிப்படையா எங்களுடைய திட்டங்களால நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு பெரும் பதட்டம் இருக்கிறது, பெரிய பதட்டம் இருக்கிறது. அதனால இப்போ பாஜக பதட்டம் இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டும் வருவார்கள் என்று பாஜகவுக்கு தேவையில்லை. இவர் நம்ம விஜய்க்கும் ஒரு ஆட்சிக்கு வரப்போவதில்லை, அது அவருக்கு தெரியும். ஆனால் திமுகவுக்கு அதல்ல. திமுகவுக்கு ஆட்சிக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு ஸ்கோப்பா அவங்க இருக்கிறதுனால காங்கிரஸ எடுத்தறிந்து பேச முடியாத சூழ்நிலையில இப்போ காங்கிரஸ்ட 30 தொகுதிகளை தர்றதுக்கு ஒத்துக்கொண்டாலும் காங்கிரஸ் பணிய மறுக்கிறது. அவங்களுக்கு என்ன திட்டம் தெரியல. ஒண்ணு. 2வது மிக முக்கியமாக நேற்று இந்த நிலைகள் தெரிந்தாலும் முந்தான நேற்று ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்க கொடுத்த சீட்ல பழைய கேண்டிடேட்ஸை நீங்க நிறுத்தாதீங்க, அவங்களுக்கு பேர் நல்லா இல்ல, நீங்க நிறுத்துறாந்தா வேற நல்ல கேண்டிடேட்டை நிறுத்துங்க அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு சமீட்சை, ஒரு செய்தி அனுப்பப்பட்ட நிலையில் இந்த பழைய தலைவர்கள் அனைவரும் திமுக மீது கடும் கோபத்திலும் சினத்தோடு இருக்கிறார்கள். நாங்க திமுகவுக்கு ஆதரவு அளிச்சு இதெல்லாம் செஞ்சாலும் எங்களுக்கு பதிலா வேற ஆளா நிறுத்தணும்னு சொல்ற அளவு என்ன தேவை எங்க விவகாரத்துல அப்படின்னு அவங்க தனது குரலை வலிமையாக வைக்கிறார்கள். இப்ப ராகுல் காந்தி ஆஃப் செஞ்சுனா செல்வ பெருந்தையும் சரி வேறு யாரும் அவங்க ஈஸியா முடிச்சிருவாங்க. இன்னொன்று கிரீஷ் ஜொடாங்கரை விளக்க வேண்டும் என்று சொன்னதாகவும், தமிழ்நாட்டு கனெக்டிவ் ஃபோர்ஸா ஒரு ஆளுமையா வேற ஒருத்தரை போறதாகவும் கனிமொழி சொன்ன மாதிரியும் ஒரு அரசியல் பரசலான செய்திகள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். ஆனா காங்கிரஸ் கட்சி இவ்வளவு அழுத்தம் கொடுக்கும் என்று திமுக கனவிலும் நினைக்கல. 18 கொடுத்தாலே போதும் நினைச்சு 27 30 வந்த பிறகும் காங்கிரஸை தூக்கி வெளியே போடுவதற்கு மனம் இல்லை. ஆனா ஸ்டாலின் சொல்கிறார், அப்படி சொல்றான்னு சில பேச்சாளர்கள் யூடியூப்ஸ்ல பேசினாலும் திமுகவுடைய பலம் அந்த பலவீனம் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள். அதிலெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவருடைய மருமகன் சபரீஷன் முதலியார் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், ரொம்ப ஒரு அறிவாளி தான் அவர். அவர் தான் இப்போ டெல்லிக்கு போயிட்டு அங்கங்கே கதையை நகட்டிக்கிட்டு இருக்கார். ரொம்ப விவகாரத்தில் நடக்குது. காங்கிரஸ் இந்த அளவிற்கு தண்ணி காட்டுவாங்கன்னு அவங்க நினைக்கல. ஆக திமுக இந்த நிலைமை. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் 3 சீட்டு தருவேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க விஜய்கிட்ட போனால் அங்கேயும் அவரை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் நம்முடைய தமிழ்குடி செந்தமிழன் சீமானுக்கு அனுப்புனதுல சீமானும் நைஸா நீங்கள் திமுகலே தொடருங்கன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாராம். இப்போ பெரியவர் என்ன முடியும்னா, இவங்கள மாதிரி சாட்சிக்காரன் கையில் விழுறத சண்டைக்காரன் கையில் விழலாம் அப்படின்னு பையனோட கூட்டு சேர்ந்துடலான்னு வேற தலைவர்கள் மறுபடி என்டிஏல சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா, போயும் நான் பெத்த பிள்ளை அவங்ககிட்ட போய் நான் காலில் விழுவேனான்னு அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாராம். வட தமிழ்நாட்டு பாஷையில ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டாராம் கோபத்துல. 2ஆம் மட்ட தலைவர்கள் ஆடி போயிட்டாங்க ஐயாவுடைய பேச்சை கேட்டு அப்படின்னு ஒரு செய்தி. இறுதியான செய்தி, இன்னைக்கு அதிமுகவுக்கு காலி செய்வதற்கு மனம் முரண்ட நிலையில் பலர் இருக்கிறார்கள். அது எடப்பாடிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது என உளவு அமைப்பும் அவர் கட்சியின் மூத்த தலைவர்களும் கூறியிருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் யாரையும் சேர்க்க மாட்டோம் என்றால்
இப்போது அதனுடைய பலனை அவர் அனுபவிக்கப் போகிறார். பெரும் சிக்கலில் அவர் ஆகப் போகிறார். ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி அண்ணாமலையினுடைய பின்வாங்குதல், டிடிவி நான் எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டேன்னு சொல்றது, அதிமுகவை காலி செய்ய மற்றொரு வலிமையான ஒரு அணி உருவாக போகிறது. இதெல்லாம் பெரும் சிக்கல்ல அவருக்கு இருக்கிறது. இந்த முறை அநேகமாக எடப்பாடி அடையாளம் தெரியாமலும் போய்விடுவார்கள் என்றும் அவர் கட்சியில மிக மூத்த ஆளுமே நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்ட செய்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். திமுக, தேமுதிக, பாமகவின் தலைமை பெரியவர், அதே போன்று எடப்பாடிக்கு எதிரான அதிமுகவின் மூத்த தலைவர்களின் திட்டம். இதுதான் இன்னைக்கு காலையில் உள்ள நிகழ்ச்சி. அண்ணாமலை ரொம்ப மன வருத்தத்தில் அவருக்கு கொடுத்த சிவகங்கை, இல்லை இந்த பக்கம் நம்ம மெட்ராஸில் அதை மாதிரி சிறுவைகுண்டம், பத்மநாபபுரம், இந்த மாதிரி ஒரு 6 தொகுதியில் பாருங்கள் தம்பின்னு சொன்னாங்களாம். அது அவர் வெளியே வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் அநேகமாக முடிவுகள் என்ன எடுப்பாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர் விருப்பம் இல்லை. அவரை இந்த மாதிரி நெடுங்கயிற்றில் விடுவதற்கு மத்திய தலைமையும் விரும்பலை. அவன் இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அது அப்படித்தான், நெடுங்கயிற்றில் விட முடியாது, ஓரளவுக்கு தான் நம்ம கேட்க முடியும் அப்படின்ட்டு ஒரு 6 தொகுதியை பார்க்கறதுக்கு கொடுத்தாங்க. விருகம்பாக்கம், சிறுவைகுண்டம், பத்மநாபபுரம், காரைக்குடி, அந்த மாதிரியான இடங்கள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் எவ்வளோ பெரிய தலைவன், எவ்வளோ பெரிய ஐபிஎஸ், 6 தொகுதி போய் பார்க்குற கடை எனக்கு வேலை அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மெதுவாக கொடுத்துரு. இதெல்லாம் நம்மளை விட அவங்களுக்கு தெரியும். டிடிவி நாட் இன்ட்ரெஸ்டட், அவரும் போட்டியில் இல்லை. இதெல்லாம் அதிமுகவுக்கு படுகொலி அரசியலை தோன்றுகிறது. பெரும் சிக்கலில் எடப்பாடி. எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து சந்திப்போம் மீண்டும். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.